செல்வம் பீட்டர் இன்னைக்கு ஜெயில இருந்து வரானா, நீ இங்க இருக்க வேண்டாம், கிளம்பு. பயந்தா ஒளி பயலுக என்கிட்டலாம் வரமாட்டான்டா, இந்த வாதியாட்ட தான் போவான். அவர் ஏன் தேவையில்லாம அமல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? ஒருத்தனாச்சும் தைரியமா இருந்தானே. டேய் காலேஜ்ல போய் என்ன நடக்குதுன்னு பாரு. டேய் நீ உண்மையிலேயே மூடு மெயின்டைன் பண்றியா இல்ல வேஸ்ட்ல ஆய் போயிட்டு மூவ் பண்ண முடியாம முழிக்கிறியா? டேய் பாத்து எங்கயா இருக்க? ஆயா வெளிய. டேய் சாமினாலா அண்ணா இந்த வரா அண்ணா. என்ன தைரியம் தான் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுப்ப? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஊரை விட்டு ஓடி போயிருவேனா? இந்த காலேஜ் பிரின்சிபலே என்ன எதிர்த்து பேச மாட்டாரு. நீ ஒரு தமிழ் வாத்தி, நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? ஐயோ அவர் ஒண்ணும் பண்ணிடாத. நீ இவன் பொண்டாட்டினா ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. நீ என்ன பெரிய ஸ்பையா? போலீஸ் மாமாவள பாக்குறியா? அப்ப நீ என்ன மாமாவா? எங்க சொல்லு, நான் ஒரு மாமா. ஏய் மேடம் சார் விடுப்பா. இந்த ஆள் என்ன கம்பி என்ன வஸ்டா சார்? நீங்க போங்க சார். எங்க நீ சொல்லு, நான் ஒரு மாமா. சொல்ல மாட்டல? அப்ப ஒண்ணு பண்ணு, இங்க இருக்க அத்தனை பேர் முன்னாலேயே நான் ஒரு மாமான அந்த போர்டுல போய் எழுது. போயா போ. அவருக்காக போயாண்ணா. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. வேண்டாம் நான் எழுதாதீங்கண்ணா, நான் சொல்றதை கேளுங்கண்ணா. எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டியடா, எங்க மானவே போச்சு. ஐயோ நீ ஒரு பொறுக்கி நீ எழுதிருக்கா? போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமா? நம்மளால தான் அவனை ஒன்றும் செய்ய முடியல. அடிக்கிறவனை தடுக்க சொல்றீங்களா? தம்பி நீ இங்க இருந்து போயிருப்பா. அவங்க திரும்பி வந்தா உன்னை சும்மா விட மாட்டாங்க. வந்தானே வெட்றா அவனை. வீரபாண்டியன் டேடே நில்டா. அப்பாவா? வீரபாண்டியன் பையனா இவன்? அண்ணா வணக்கம். தப்பு நடந்து போச்சுண்ணே, தெரியாம தப்பு நடந்து போச்சுண்ணே. அன்புராஜ், நீ எதுக்கு ஆட்களோட வந்திருக்க? என்ன பிரச்சனைங்க? இந்த லூசு பையன் தான் தேவையில்லாம உங்க பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். என்ன வேற மாட்டி விட்டானே. என்ன விளையாட்டு விளையாடினாலும் எதிரில் நிக்கிறவன் யார் என்னன்னு பார்த்து விளையாடணும். இனிமே என் பையன் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வெட்டி காவிரி ஆத்திலே புதைச்சிட்டு போயிருவேன். இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போங்கறாங்கல்ல அண்ணே, தம்பி பக்கத்துல இனி ஒரு பையன் வரமாட்டானே, அதுக்கு நான் பொறுப்புனே. நீங்க கிளம்புங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஏதோ பணக்கார வீட்டு புள்ள நீங்க. கடைசில பார்த்தா வீரபாண்டியன் மௌன கொஞ்சம் மிஸ் ஆயிதுன்னு வச்சுக்கோங்க. எங்க ஆளுங்க தலை மட்டும் இல்ல, என் தலையும் சேர்த்து புடிங்கி வீசி எரிச்சிருப்பானுங்க. நல்லா இருப்பியா? இனிமேல இந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுறாதீங்க. ஆமா